தை உருட்டு உன் மனசுக்கு நீ தான் நல்லா இருப்ப, அம்மையில் வச்சு அரைச்சி போடுவேனாக்கும் அப்படின்ற பழமொழிலாம் வந்துட்டு இருந்துச்சுங்க. இப்போ யாருங்க வந்துட்டு அம்மி யூஸ் பண்ணிட்டு இருக்கா? நம்ம மதுரை மருதவனையில் இருக்கக்கூடிய சூப்பர் சரவணா ஸ்டோரில் 7th ஃப்ளோரில் தாங்க வந்துட்டு இருக்கும். இந்த பர்டிகுலர் 7th ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் ரேக்லாம் வந்துட்டு இருக்கல, கிச்சன் ஐட்டங்கள்லாம் இருக்கல, இதில் கொஞ்சம் சின்ன இடமாற்றம் வந்து பண்ணியிருக்காங்க. இதை பற்றின டீட்டெயில் வந்து தெரிஞ்சுக்கணும், இதை பற்றின லாங் வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா பேஜை வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க்னு சொல்லுங்கள், உங்களுக்கு நான் வந்துட்டு அனுப்புகிறேன். என்னைக்குங்க இந்த இட்லி தட்டில் வந்துட்டு இட்லியை ஊற்றி அதை எடுத்து சாப்பிட்டு நம்ம வீட்டில் ரெஸ்ட் எடுக்கிறதுக்குள்ளே இந்த மாதிரி இட்லி சட்டியை வாங்குறதுக்கு ஒரு பெரிய இட்லி சட்டியை வாங்கினோமா, 4 இட்லியை ஊற்றினோமா, நாருக்குன்னு சாப்பிட்டோமா, போனோமான்னு இருந்திருக்கணும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சோத்து பானைங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குழம்பு சட்டி 150 ரூபா 140 ரூபா. என் கையளவு வந்து பார்த்துக்கோங்க, எந்த அளவு இருக்கோ அந்த அளவு தான் வந்துட்டு இந்த சட்டி வந்துட்டு இருக்கும். ஏன்னா விலைக்கேற்ற மாதிரி தான் ப்ரைஸும் வந்துட்டு கொடுப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மோட்டர் சட்டி. அங்கே மோட்டரில் எப்படிங்க சட்டி வந்துட்டு இருக்கும் அப்படின்னு நான் வந்து ரொம்ப நேரமாக வந்து யோசிச்சுட்டு இருந்தேன். இந்த மாதிரியான வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா பேஜை ஃபாலோ பண்ணிட்டு கமெண்ட்டில் வந்து லாங் வீடியோன்னு சொல்லி சொல்லுங்கள். முக்கோண வடிவத்தில் இருக்கக்கூடிய வெள்ளை கலர் துணி என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்லி துணி. இது வந்து 36 ரூபா 2 செட் வந்திருக்கும். பெரிய சைஸ் வந்து 40 ரூபா. இந்த டைரி எடுத்து நான் எங்கே போயிட்டு இருக்கேன் என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக இது டைரிலாம் கிடையாது, பல்லாங்குழியில் நிறைய சைஸ்லாம் வந்துட்டு அவைலபிளாக இருக்குங்க. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா படி கபடி அப்படின்ற ஞாபகம் தான் வந்துச்சுங்க. 81 ரூபாய்க்கு இந்த மாதிரி படி இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது எங்கள் அம்மா கிட்ட அடி வாங்கின நாட்கள் மட்டும் தான் ஞாபகம் வருதுங்க. உங்களுக்கு ஞாபகம் என்ன வருதுன்னு சொல்லுங்கள்.